நாமக்கல் மாநகராட்சி தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீர் பிரச்சனை வராமல் அளவுக்கு மாநகராட்சியுடைய என்ன நடவடிக்கை உள்ளது, மேலும் நகர பகுதியில் போன மாமன்ற கூட்டத்திலேயே தகவல் தெரிவிக்கப்பட்டது. தெரு நாய்க்களுடைய தொல்லை அதிகரித்துள்ளது. தற்போது மெயின் ரோடு செங்கமம் சாலை சுற்றுப்பகுதியில் மூலம் அசைவ கடைகள் சாலைகளில் போடுகின்ற கழிவுகளை சாப்பிட்டு நாய்கள் தொல்லையால் ரயில் நிலையங்களுக்கு செல்லும் பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதற்கு மாநகராட்சியுடைய நடவடிக்கை என்ன? மேலும் நாமக்கல் நகர பகுதியில் 4 சாலைகள் பிரிவுகின்ற பகுதியில் கோடைக்காலம் என்பதால் 2 வீலரில் வருகின்றவர்களுக்கு அந்த நிழல் கூட அந்த போக்குவரத்து தலங்களில் ஸ்டாப் ஆகின்ற சிக்னல்களில் கோடைக்காலம் என்பதால் கடந்த காலம் போல் இந்த ஆண்டும் வெயில் கொடுமையால் 2 வீலர் வருகின்றவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். சிக்னலில் அவர்களுக்கு பந்தல் அமைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வெயில் காலத்துக்கு குடிநீர் பிரச்சனை, நாய்கள் தொல்லை மற்றும் சுகாதார பிரிவு ஆகிய கேள்விகளுக்கு பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் சார். வாட்டர் சப்ளையில் இப்போ வரைக்கும் நமக்கு எம்எல்ஏ குறையில, அதுதான் நம்ம டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் 13 எம்எல்ஏ, அன்றைக்கு 16 எம்எல்ஏ கையில் பண்ணியிருக்கேன். வாட்டர் சப்ளையில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கொண்டு வந்து நம்ம இங்கே சேர்க்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஏஇஸு நம்ம கான்ட்ராக்ட் சைட் தொடர்ந்து செய்கிறோம் சார். டாக் இஷ்யூஸுக்கு இப்போக்கி நம்ம ஏபிசி கண்டினியூ பண்ணுறோம், ஏஆர்டி பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூஷனில் பிடிக்கிற நாய்களை வந்து கற்களை பண்ணி அதை வந்து அப்படியே உள்ள காப்பகம் கட்டுறதுக்கு இப்போ வந்து நம்ம டிஎம்ஏ வந்து ஒரு ஃபண்டு சாங்ஷன் பண்ணியிருக்காரு. 46 லட்சமாங்க ஏஐ. அதுக்கு டெண்டர் வச்சு ஒரு காப்பகம் லத்துவாடியில் கட்டுறதுக்கு நம்ம இப்போ ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கோம். ஏஎஸ் 4 நாளைக்கு முன்னாடி வந்துருக்கு சார். அதனால் அதை பார்த்துருவோம். ரெண்டாவது, இந்த நிலக்குடைன்றது வந்து நம்ம அந்த அடி நட்சத்திர வெயிலில் எல்லா ஊருக்கும் டிஎம்ஏலேருந்து ஒரு சப்ளர் வரும். அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம செஞ்சிருவோம் சார். வந்துருக்கு சார். ஆனால் இப்போ இருந்தே பண்ணால் நமக்கு வாடகை வந்து ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால கொஞ்சம் அந்த நேரம் வரும்போது நம்ம பண்ணிடுவோம் சார். வெளியே போகிறதுக்கு வந்து 2 வீலர் புறமே பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. இது டைமிங் வேணும். இது டைம் அதிகமாக வந்து என்னடா போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 2 வீலர் வர பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு இது ஃபிக்ஸ் பண்ண கொடுங்க. நான் அப்படியே ரைட் பண்ணி நான் போலீஸ் நம்ம மாவட்டத்துக்காக நடுமக்கள் கருத்தை தான் சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோட்லையும் பார்த்தீங்கன்னா வண்டி பூரா எடுத்துக்கிறாங்க. 10 நிமிஷம் ஆயிடும். 5 நிமிஷம் ஆயிடும். மோட்டர் ரோட்டில் 4 வீலர் பூரா விட்டுருக்காங்க. 2 வீலர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ரோடு சாலை, சேலம் சாலை, இந்த டவுன்லேருந்து வர பூராமே பிரச்சனையாக இருக்கும். சரி சார், நீங்கள் அது நம்ம மண்டத்துக்கு வேணா தமிழ் சொன்னீங்கன்னாக்கா தெரியாது. ஏன்னா வெயில மண்ணை பாதி பேர் மயக்கம் விழுந்துடும். வெய்ய காலத்தோட இது மோசமாக இருக்குது. உரிய நடவடிக்கைகள் சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் வச்சுருங்க. நிலவெல்லாம் சொன்னதாக ஒரு தண்ணி சொல்லுவாங்க. முக்கியமான சாலை சந்திப்பில் நம்மகிட்ட டேங்க் இருக்குது சார். ஏற்கனவே அந்த டேங்கை வந்து கொஞ்சம் முக்கியமான ஆள் ரோட்டில் அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணி காலையில் தண்ணி ஃபில்லப் பண்ணால் தாகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிலுக்கு நல்லா இருக்கும். அதை தயவு செஞ்சு அதுக்காக எது வேண்டியது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். அது ஒன்று சார். அடுத்தது வறட்சிங்கிறதுனால நம்ம காவிரி ஆற்றிலே தண்ணியவே நம்பிக்கிட்டு இருக்கிறோம்.
அது வராத சமயங்களில் சில சமயம் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அங்கங்கே இருக்கிற போர் இருக்கு, டேங்க் இருக்கு. அந்த டேங்க் இப்போ இணைக்கப்பட்ட பகுதியில் இருக்குன்னா டேங்க்லாம் இருக்கு, போர் இருக்கு. ஆனால் இந்த குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை இந்த ரெண்டு வேலையும் செய்கிறப்ப அது அந்த லைன்லாம் கட் ஆயிடுச்சு. அதனால போர் இருக்கிற இடத்துலையும் டேங்க் இருக்கிற இடத்துலையும் தற்காலிகமாக ஒரு லைன் போட்டு அந்த ஒரே இடத்துல ஒரு 5 டேப்பு 4 டேப் அந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த தண்ணி கிடைக்காதப்ப இந்த பிரச்சனை வராது. அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த பாதாள சாக்கடைனால இந்த பேட்ச் போடாமல் அப்படியே இருக்குது. ஏதோ லெட்டர் வந்துருச்சுங்கிறாங்க. அது வந்தாலும் சரி வரலினாலும் சரி தயவு செய்து மாநகரத்தில் பொது நிதியிலிருந்து ஒரு தொகையை அதற்கு ஒதுக்கி இந்த பேட்ச் ஒர்க், அதாவது முக்கியமான இடத்துல ரொம்ப எங்கே டேமேஜாக இருக்கோ இந்த பாதாள சாக்கடை செஞ்ச இடத்துல அந்த இடத்துல பேட்ச் பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போ தேர்தல் சமயம் நாங்கள்லாம் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய நேரம் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் இப்போ சந்திக்க போகிறப்ப தான் அந்த குறைகள்லாம் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எந்த தங்கு கடையும் இல்லாமல் வாக்கு சேகரிக்க நல்லா இருக்கும். மேலும் தட்டி பார்த்தீங்கன்னா பாருங்க, மாரியம்மன் கோயில் இருக்குது, நம்ம அண்ணா சிலை இருக்குது, எம்ஜிஆர் சிலை இருக்குது, கலைஞர் சிலை இருக்குது. இது எல்லா இடத்துலையும் சுற்றிலையும் எல்லா அரசியல் கட்சிக்காரங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், தட்டியை வச்சு மறைச்சிடுறாங்க. அந்த கோயிலோட புனித தண்ணியும் கெட்டு போயிடுது. இந்த தலைவர்களோட சிலையை நம்ம மறைக்கிற மாதிரி ஆயிடுது. அதை வச்சு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டு அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரர்கள் இருந்தாலும் சரி, எந்த பொது அமைப்பாக இருந்தாலும் சரி, உடனடியாக யார் அங்கே தட்டி வச்சாலும் உடனடியாக அதை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொருளின் 1 முதல் பொருளின் 20. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2-3 வருஷமாவே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒரு ஆள் இறந்து நீங்க இதை மூடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்குது. இன்னொன்று, ஒரு 80% ஏரியாவில் நான் 15வது வார்டுக்கு உட்பட்ட இடத்துல 80% ஏரியாவில் இன்னும் பாதாள சாக்கடையே இல்லைங்க. இன்னும் பாதாள சாக்கடையே இல்லை. அதே மாதிரி ஆள் பற்றாக்குறையினால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இது பல முறை சொல்லிட்டேன். இதுக்காக நான் 10-20 மீட்டிங்கில் கூட பேசியிருப்பேன். ஆட்களை அதிகப்படுத்தி அந்த வெள்ளவாரியை தூர்வாருங்க பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல முறை ஒரு 10-20 மீட்டிங்கில் பேசியிருப்பேன். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த மாட்டு கழிவுலாம் கொண்டு வந்து வெள்ளவாரியில் கொட்டுறாங்க. அதை நீங்கள் தடுத்து நிறுத்தி நோட்டீஸ் கொடுத்து ஏதாவது பண்ணுங்கன்னா அந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த ரயில்வே ஜங்ஷன் போகிற லைனு என் வார்டு வழியாக தான் வருதுங்க. அங்கே பூரா கழிவுகளை கொட்டிட்டு எல்லாம் நெருப்பு வச்சு விட்றாங்க. அந்த ஏரியாவில் வந்து மக்கள் குடியிருக்க முடியல. ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. இதுக்கான தீர்வு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நம்ம வெள்ளவாரி வாங்கிக்கிறதுக்கு ஒரு 3,40,00,000 கவர்மெண்ட்டுக்கு ஏஎஸ் அனுப்பியிருந்தோம் சார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போக்கி வந்து ஃபண்டில் ஃபர்தர் ஃபினான்சியல் இயரில் சேர்க்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த கார்பேஜ் இஷ்யூஸு நீங்கள் ஒரு 4 இது சொல்லியிருக்கீங்க. சானிட்டரி ஒர்க்கரு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஸோ இப்போ ஆட்களை கூப்பிட்டுருக்குங்க. 2வது அந்த தீ வைக்கிறது சொல்லியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில். அடுத்தது இந்த மாட்டு கழிவு போட்டுறதுக்கு நோட்டீஸ் கொடுங்க. இந்த 3ஐயும் வந்து நான் சைமல்டேனியஸாக செய்ய சொல்லிடுறேன் சார். இந்த சேந்தமங்கலம் ரோடு வரைக்குமே இருக்கிற ஒரு 6-7 கடை இருக்குங்க, இறைச்சி கடை. எல்லாமே அப்படியே ஓப்பனாக விடுறாங்க. அது இல்லாமல் நம்ம டேப் வந்து உப்பு தண்ணி டேப்பு மாநகராட்சி சார்பாக போட்டிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓஸ் போட்டு ஒவ்வொரு கடைக்கும் அப்படியே டைரெக்டாக டியூப்பில் விட்டுக்கிறாங்க. அவங்க டேங்கில் அப்ரூவ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம வந்து அவங்க சப்ளை விடுறவங்க போய் கேட்டாங்கன்னாக்கா அங்கே கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒன்று, அந்த இடத்துல இருக்கிற டேப்பை நீங்கள் எடுக்கணும். அதை எந்தெந்த இறைச்சி கடைக்கு பக்கத்தில் இருந்த டேப்போ அது என் வாரில் தான் அதிகமாக இருக்குது. அந்த டேப்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதை துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். எல்லாமே ஓஸ் போட்டு அவன் ஓன் பர்பஸுக்கு அவங்க டேங்கில் விட்டு ஃபில் பண்ணி அந்த கடைக்கு சொந்தமானதாக அந்த பொது பைப்பை உபயோகிக்கிறாங்க.
இன்னொன்று ஆட்கள் பல முறை நான் சொல்லிக்கிறேன், எத்தனை மீட்டிங்கில் சொல்கிறதுன்னு தெரியல, மொத்த கழிவு வர்றது என் ஏரியா தான், அதை சரி பண்ணுங்க ஊர் 5 நிமிஷம் நீங்கள் யாராவது வந்து அங்கே நின்று பாருங்க, அப்புறம் மக்களோட வேதனை உங்களுக்கு தெரியும். மழை வந்தால் தண்ணி உள்ளே பூந்துடும். இன்னொன்று ஓப்பனாக கிடக்கிறதுலாம் எல்லா மக்களும் அந்த அளவுக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த கழிவு அங்கே தான் நிற்கிது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் யாராவது வந்து நின்றுங்க, சரியாக இருந்ததுன்னா அங்கே குடும்பம் நடத்த முடியும்னா சொல்லுங்கள். நீங்கள் பூங்கா திறக்கிறீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, மக்கள் வாழ்வாதாரத்துக்காக கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் கேட்டுருக்கேன், இதை செய்யுங்கன்னு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி ஆட்களை சேர்த்து கொடுங்க. அந்த ஏரியா வந்து பாருங்கன்னா 2 ஆம்பளையார் தான் இருக்கிறாங்க. அது வந்து ஏரியாவில் 2 ஆம்பளையாரை வச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. நான் வந்து ஏரியாவுக்குள்ள ஓட்டு கேட்கவே போக முடியாது. இப்போ வர சட்டமன்றத்தில் கூட என்னால் பேச பண்ண முடியாது. ஏன்னா எத்தனை தடவை நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அவ்வளோதான், அந்த மீட்டிங் வந்து அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த மீட்டிங் வந்து நான் பேச போகிறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து இறந்துருக்காப்படி, ஒரு ஆள் வந்து போகிற வாரத்தில் இறந்துட்டாப்படி. அதுக்கு நான் தான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லி பேசி எல்லாம் சரி பண்ணி அவங்கள கொண்டு போய் அவங்க அணைய தரமாட்டி கொடுத்துட்டான். வேற வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்களே கூட்டிகிட்டு போய் அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணி இது பண்ணது. அதனால் நடவடிக்கை என்னன்னே தெரியல. 3-4 வருஷம் ஓடி போச்சு. இந்த தடவை சட்டமன்றத்தில் போய் எப்படி கட்சிக்காக ஓட்டு கேட்குறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இவ்வளோ மக்கள் குறையெல்லாம் சொல்கிறேன், நான் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் சொல்லல. பாதாள சாக்கடை இல்லை, யார் வீட்லையும் செப்டிக் டேங்க் இல்லை, இந்த மாட்டுக்கழிவு பிரச்சனையை பல மீட்டிங்கில் சொல்லிட்டேன், எதுவுமே நடவடிக்கை இல்லை. எஸ்ஓ எஸ்ஐ அதுக்கு மேலே வந்து மீன் கழிவு வந்து எல்லாமே பயன்படுத்தலாம். யாரும் போகணும், அதாவது அந்த பக்கம் சுற்றுலாத்துக்கு போகிறது பாடி ஏரியா ஜாயிண்டாக போயிட்டு நோட்டீஸ் கொடுங்கம்மா. சார் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா போக பண்ணுவாங்க சார். அவன் மாட்டே நம்மளோட்ட வைப்பான். அந்த சினிமா வந்து கல்யாண மண்டபம் இருக்குது சார், ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு எதுக்காக எப்படி சார் நம்ம பரிசு மாட்டு இறைச்சி கடை ரோட்டு மேலே ஒரு மாட்டை அடிக்கிறான், மாட்டை அடித்து மாட்டை தொங்க விடுறான், அவன் இறைச்சி கூட வச்சுருக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். சுகாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னால் சேதமங்கலம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த கட்டாரத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்டி ஒரு ஆம்புலன்ஸு போக முடியும். சேதமங்கலம் பகுதியிலேருந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ் ஜிஹெச்சுக்கு வர்றது பூரா அந்த ரோட்டில் தான் வந்துருக்கு. பூரா வந்து ஞாயிற்றுக்கிழமை போக முடியல சார், 2 வீலரே போக முடியல சார், நடு ரோட்டில் நிற்குது. நெச்சியில் பூரா பார்த்தீங்கன்னா குடல், மாட்டு குடல் எல்லாமே புறமா கிடக்குது. அதை எடுத்து ரோட்டில் நாய் கட்டிட்டு வருது, பயந்துட்டு ஜனங்கள் நடக்க முடியல, குழந்தைங்க போக முடியல. அது வந்து நீங்கள் தீர்வு பண்ணுங்க. நான் 1 மாதம் முன்னே ஒரு பதிவு போட்டேன், மண்டலத்தினுடைய பதிவு போட்டேன். நான் அது இது வரைக்கும் போய் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். அது வண்டியோட போகணும் சார், அவன் அத்துல போட சொல்லுங்க சார், அத்துக்குள்ளே வைக்க சொல்லுங்கள், கறி வெட்ட சொல்லுங்கள், எல்லாம் பண்ண சொல்லுங்கள். இந்த ட்ரைனேஜ் மேலே இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது, அந்த திடீர்னு சந்தை வந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பாருங்க சார் அந்த ரோட்டில். அதே ரோடு வந்து ஒரு 80 அடி ரோடு. இன்னைக்கு போகிற பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடி கூட வண்டி வாங்க போக முடியல. இன்னும் லோக்கலாக சொல்ல போனால் பாடி ஏற்றிட்டு போகிற வண்டி போக முடியல சார். ஈவி இறக்கலாம் எடுத்துக்கிறாங்க வண்டியை. இந்த சண்டே ரைட் போடுறோம். இன்னும் அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் என்க்ரோச்மெண்ட் எடுக்கணும். நான் இது சம்மந்தமாக ஒரு பல முறையிட்டேன். அது வந்து ஒரு 2-3 குடும்பம் வந்து தடுக்கிறாங்க. அதுக்கான போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் இப்போ கேட்டு பக்கமே நின்று நீங்களும் கூட நின்று அதை சரி பண்ணணும். கிட்டத்தட்ட அந்த ஒர்க்குக்கு வந்து அந்த ஒர்க்கு டெண்டர் விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்னும் அந்த பணி தொடங்கவே இல்லை. அதுக்காக வந்து பல முறை நான் டிபிஐட்டையும் பேசிட்டேன், டிபிஐட்டையும் பேசிட்டேன். அந்த பொண்ணுக்கிட்டலாம் ஒரு 20 தடவை மேலே பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் வந்து யாருமே அந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடை என்கரேஜ்மெண்ட் எடுத்துட்டு 2 பக்கம் ட்ரைனேஜ் போட்டு தார் ரோடு போட்டால் மட்டும்தாங்க சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சது ஒரு 40 வருஷம் முன்னாடி போட்ட தார் ரோடு அது வந்து இன்னும் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. உள்ளேயே போக முடியலைங்க. நீங்கள் வாங்க, இப்போ கூட மீட்டிங் முடிஞ்சு வாங்க, ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்போனாச்சும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வேலையை வந்து நாங்கள் ஆக்சுவலாக டென்ட் விட்டோம், அங்கே வந்து எவிஷன் எடுக்க முடியும் நம்மளால். ஒரு தடவை வந்தாங்க, போன கமிஷனர் இருக்கும்போது ஒரு தடவை வந்தாங்க, போலீஸ் தடுத்தாங்க, போலீஸ் கூட நிற்கிறாங்க, போலீஸ் வேடிக்கை பார்த்தாங்க, தடுத்தாங்க, விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாருமே வரல. நீங்கள் நிர்வாக சார்பாக ஒரு போலீஸ்க்கு மனு கொடுத்து போலீஸ் வந்து நின்று தடுக்கிறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி அதை நம்ம இது பண்ணுறதுங்க, அந்த வேலையை எப்படி செய்யறது? நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து எஸ்பி கிட்ட மனு கொடுத்து சரியான போலீஸ் செக்யூரிட்டியோட வந்து அந்த இடத்த எனக்கு சரி பண்ணி கொடுத்து அந்த ட்ரைனேஜ் போடுறதுக்கு நீங்கள் அதை வந்து வழிமுறை செஞ்சுருங்க. இதை வந்து நான் ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன்.
வச்சு நீங்க ஒரு லெட்டர் கையிலேயே டைரக்டா கொடுத்துருங்க சார். நீங்க காப்பி சார் கொடுத்தாங்க. நான் கொடுக்கறத விட அவங்க மாநகராட்சி மண்டலத்தின் சார்பில் தீர்மானம் போட்டிருக்கோம். அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. ரோட் சேஃப்டி கமிட்டியில் நம்ம ஒரு நபர் நடந்துக்கிறோம் மாநகராட்சி சார்பில். அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. நேற்று ஆரம்பிச்சு மீன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போட்டாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், ஏன் போட மாட்டேங்கிறான்னு கேட்கறாங்க. சரி சரி. இல்ல அது கேள்வி கேட்டு எனக்கு தெரியல. 3 கமிஷன் மாறிட்டாங்க சார். யார் இந்த வரைக்கும் கருத கொடுத்தா அப்படி என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியல. அப்புறம் மன்றத்தில் என்ன இருக்கு அதுக்கு வந்து என்ன காரணம் நம்ம தெரியும். ஆஃபீஸுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக போட்டு தரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த ரப்பரில் போடுறத வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி ஹெவியாக போட்டு தரணும்னு சொல்லி குறைஞ்சா அதுவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கர் வந்து அந்த இந்த ரப்பர் பிரேக்கர் போட்டு ஒரு 4 லைன் போட்டு தரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, வேற தடை போட முடியலன்னா கூட ஒரு டிவைடராக சொல்றாங்க. பாதுகாப்பு தெரிஞ்ச சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், உண்டான நடவடிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைங்க நடவடிக்கை இல்லைங்க, நான் குறையாவோ இதான் சொல்ல. வேற தடுப்பாவது ஃபர்ஸ்ட் போடுன்னு சொல்றேன். விபத்து நடக்குது, வேற தடை போடுறதுக்கு 1 மாசம் காலம் ஆகுதுன்னா வேற தடுப்பாவது போடுங்க, ஃபர்ஸ்ட் டிவைடர் கொடுங்க, அதுக்கு பிறகு வேற தடை போடுங்க சொல்றேன். நான் ஒன்றும் குறையாத ஏன் செய்யணும்னு சொல்றேன். தயவுசெய்து வேற தடுப்பு வழிவகுத்து கேட்டுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம வாழ்வு வச்சு பிரிச்சு போட்டாடி உங்களுக்காக வாழ்வு சப்ஜெக்ட் வச்சு பாஸ் பண்ணியாச்சு. அது இதுவரையும் வாழ்வு வைக்கவே இல்லை. ஜேம்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வச்சு சொல்லி ஏற்பாடு பண்ணுவோம்.